Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அதிமுக தாண்டி ஒரு பொதுவான ஒரு கேள்வி. இன்னைக்கும் கூட நாம் தமிழர் நிர்வாகி வெட்டிக்கு வந்து கொல்லப்பட்டிருக்காரு. கடலூர்ல சில மரணங்கள் நடக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா காவல்துறை ஆணையர்கள் வந்து போன மாதத்தை விட கொலை வந்து கம்மியாக தான் நடந்திருக்கு. திமுக அரசாங்கத்தில் வேண்டுமென்றே சிலர் திட்டமிட்டு இப்படி நடப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா சட்டம் ஒழுங்கு இப்ப எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? எண்ணிக்கையை கம்பேர் பண்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது சார். கடந்த ஆட்சியில் 100 கொலைகள் நடந்தது. திமுக ஆட்சியில் ஒரு கொலை தான் சொல்லலாம். அந்த ஒரு கொலை நடக்காமல் பார்த்துக்கிறதும், அப்படி நடந்துட்டா சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு மிக விரைவாக தண்டனை வாங்கி தரதான் ஒரு அரசுடைய கடமையா இருக்க முடியும். இந்த ஒப்பீடு அறிக்கையெல்லாம் கிழிச்சு குப்பையில தான் போடணும். அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இப்படிதான் கலைஞர் ஆட்சியில் அத்தனை கொலை நடந்துச்சு அப்படின்னு எடப்பாடி ஒன்று வாசிப்பாரு. ரெண்டுமே பிரயோஜனமற்ற அறிக்கைகள், மக்களுக்கு துரோகம் செய்கிற அறிக்கைகள். அந்த ஒப்பீட்டை செய்து எந்த விதமான பிரயோஜனத்தையும் அந்த அரசாங்கத்துக்கு அவங்களும் எடுத்துக்கலாம், மக்களுக்கும் செய்ய போறதில்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு கொலை நடந்தாலும் தடுக்கிறது எப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம அங்கங்கே கொலை நடக்குது சார் அப்படின்னு சொல்றது, அதுல அரசியலும் கலந்துருக்கு, உண்மையும் இருக்குன்றத முதல்ல ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். என்ன நடந்தாலும் அவர் தானே சார் பொறுப்பு. ஆமா, இன்னைக்கு உள்துறை செயலாளர் மாத்திருக்கிறாங்க. பல காரணங்கள் இருக்கலாம், ஆனாலும் அது ஒரு மெசேஜை சொல்லும். உள்துறை செயலாளராகவே இருந்தாலும் நான் மாற்ற தயங்க மாட்டேன். சில தவறுகள் நடப்பதை தொடர்ந்து வேடிக்கை பார்த்தால், அதை அனுமதித்தால், அப்படி நடந்த தவறை தடுக்க அதனுடைய தொடர் நடவடிக்கைகளை உரிய வேகத்தில் எடுக்க தவறினால் செக்ரட்டரியவே மாற்ற தயங்க மாட்டேங்கிற மெசேஜ் அவர் சொல்லிட்டாரு. சரி, டிரான்ஸ்லேட்டர் வந்துருச்சு, எல்லா பத்திரிகை அனுப்பியாச்சாப்பா, போதும் பாட்டு உட்காந்தீங்கன்னா நல்லது இல்லை. ரவுடிசம் அதிகமாயிடுச்சு சார். அதிகமாயிடுச்சுன்னா உதயமாயிருக்குன்னு சொல்லல, அதிகமாயிடுச்சு. அப்போ அதிமுக ஆட்சியிலே ரவுடிசம் இருந்தது, திமுக ஆட்சியில கொஞ்சம் அதிகம் அப்படின்ற யதார்த்தமா ஒரு கருத்து. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இப்படிதான். அந்த பொதுவான கருத்தை உடை தெரிய வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கு இருக்கு. அவருடைய உடல் நலம், நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு ஆக்டிவா டெய்லி அங்கே ஓடி இங்கே ஓடி செல்ற அளவுக்கு அவர் இல்ல. பாதிக்கப்பட்டிருக்காரு நான் சொல்லல, நல்லா இருக்கட்டும், 100 வருஷம் இருக்கதான் போறாரு, அதுல எல்லாம் நமக்கு இல்ல. ஆக்டிவா இருந்து அங்க என்ன இங்க என்னன்னு கேட்கிற அளவுக்கான உடனே ஒத்துழைக்காத போது உதயநிதி போன்ற இன்னொரு சில அமைச்சர்கள் வச்சு, உங்களுக்கு நம்பிக்கையான அமைச்சர்கள் வச்சு சட்டம் ஒழுங்கு விஷயத்தை நீங்க கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க சொல்ல. துறையை தூக்கி கொடுக்க வேண்டாம், நீங்க வீட்டுல இருந்தே மானிட்டர் பண்ணலாம், டெய்லி என்ன நடக்குன்னு கேட்கலாம். திருச்சியில தொடங்கி டெல்டா வரைக்கும் இன்னைக்கும் ரவுடிசம் தலை தூக்கி இருக்கிறது. நிலை விரித்து ஆடுகிறது சொன்னாலும் தப்பு இல்லை. அதனால சீர்காழியில் அவ்வளவு பெரிய கொடுமையை நம்ம எல்லாருமே பார்த்தோம். கஞ்சா விற்பனை இல்ல, கட்டுக்குள் வைக்கணும். உயர்ந்த தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை, போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துது எப்படி, இதெல்லாம் பார்க்க எதுக்குப்பா அந்த 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்றீங்கன்னு தான் தோணுது நமக்கு. ஒரு பத்திரிகையாளர் நமக்கே அப்படி சலிப்பு வருது. நடத்துங்க, அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். நிஜமான நடவடிக்கைங்கிறது வேற மாதிரி இருக்கணும். கஞ்சா விற்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லணும் சார். இப்ப சாராயத்துக்கு ஒரு உத்தரவு போட்டார்ல, எங்கேயாவது சாராயம் காய்ச்சினா அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்பு. அப்படி கஞ்சாவுக்கு கொண்டு வாங்க. சேலத்துல ஒருத்த கஞ்சா விற்கிறான், வித்ததா சொல்றான்னு சொல்லி அவனை கொலை பண்றான். கட்சியெல்லாம் மறந்துருங்க, கொன்னவன் திமுக, ஜெயிலுக்கு போனவன் அல்லது இறந்தவன் வேற கட்சின்னு கூட வச்சுப்போம். கட்சிக்கு அங்கே வேலையே இல்லை, சமூக விரோதிகள் தான் ஒரு மொத்தமா பார்க்கணும். கஞ்சா விற்கவே இல்லைன்னு சொல்லி மறுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. கஞ்சா வித்ததை சொன்னதுக்கு கொலை பண்றான் பட்ட பகல்ல. ஆமா, அப்போ 2-3 விஷயங்கள் இந்த அரசு தெளிவார். ஒண்ணு, கள்ளச்சாராயத்துல உங்களுக்கு ஒரு பயம் கலந்த எச்சரிக்கை உணர்வு இப்பயாவது வந்திருக்குன்னு நான் நம்புறேன். 2வது, ரவுடிசத்தை ஒழிக்கலைன்னா இந்த ஆட்சியே முடிவுக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அது எந்த ஆட்சிக்கும் பொருந்தும், இந்த ஆட்சிக்கும் பொருந்தும். 3வது, கஞ்சா விற்பனை இன்றும் நடக்கிறது. இரும்பு கரம்னு சும்மா வார்த்தையில சொல்லாம அதை செயல்ல காட்டி அதை தடுக்கலைன்னா இந்த ஆட்சியினுடைய முடிவுக்கு அதுதான் அடுத்தடுத்த ஆணிகள் அடிக்கிறதுல இதெல்லாம் முக்கிய பங்குகளை வகிக்கும். அந்த நேரத்தை நீங்க எவ்வளவு நல்லது செய்றீங்கன்னா மறுக்கல. 1000 ரூபாய் கொடுக்குற விஷயம் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சுட்டு இருக்கு. ஒரு உயிர் தண்ணின்னு சொல்லும்ல, கொடுத்துக்கிட்டு இருக்கு. இலவச பஸ், எத்தனை விஷயங்கள் நான் மறுக்கலையே. இதெல்லாம் மக்களுக்கு ஞாபகம் வராது. பட்ட பகல ஒருத்தனை போட்டு இந்த பாடுபடுத்துறான். சென்டிமெண்டல் அனிமல்ஸ் ஒரு வார்த்தை அடிக்கடி தமிழ் மக்களுடைய உணர்வு, அவங்க உணர்வுகளுக்கு ஆட்படுறவங்க. எவனோ ஒருத்த வெட்டுறான், எவனோ ஒரு சாதாரண போக மாட்டாங்க. பாவம் வளர்ற பிள்ளைன்னு ஏதோ தன் வீட்டு பிள்ளை மாதிரியே பேசுற மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய உணர்வுகளை மதிக்க தவறினால் நீங்க 1000 நல்லது பண்ணாலும் இந்த ஆட்சி தொடரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். மின்கட்டண உயர்வு அறிவிப்பு இது யதார்த்தம் சார், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அறிக்கை விடலாம், குறைங்க வைக்கிறது, ஏழைகளின் வயிற்றில் அடிப்பது, நடுத்தர மக்கள், இதெல்லாம் ரைட்டு. உயர்த்தாமையே இருந்தவனுடைய விளைவு இன்னும் உயர்ந்துகிட்டு தான் போகும். வேற வழி இல்லை, எந்த ஆட்சியா இருந்தாலும். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.